மத்தேயு 26:6 பாருங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், யாருடைய வீட்டுல இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டுல இருந்தாராம். நீங்க யாராவது ஒருத்தர் குஷ்டரோகம் இருந்திருக்குப்பா முன்னாடி, சரியாயிடுச்சு, அவங்க பக்கத்துல போய் மறுபடியும் போயிட்டு உட்காருவீங்களா? ஐயோ ஸ்கின் அலர்ஜி திடீர்னு தொடும்போது ஏதாவது நம்மளுக்குள்ள அஃபெக்ட் ஆயிடுமோ? கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு என்னது ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அவங்க வீட்டுக்கு போலாமா, மறுபடியும் அவங்க கிட்ட போய் தொட்டுக்கான்னு பேசலாமா? நம்மளுக்கு ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இதுல தாங்க அவர் தனியா தெரியுதாரு ஆண்டவர் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே யார் யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ தேடி போய் வா உட்கார், அப்பா இருக்கிற உட்கார்ன்னு சொல்லிட்டு சகஜமா அவங்களோட உட்கார்றாரு பாத்தீங்களா? அந்த குவாலிட்டி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, உங்களுக்கும், எனக்கு இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அவருடைய குவாலிட்டி வரணும். யாரையும் ஒதுக்க கூடாது. அவங்களும் சக மனுஷங்கன்னு தான் சொல்லி அவங்களோட என்ன பண்ணணும்? உட்கார்ந்து இயேசுடைய அன்பை விதைக்கணும். அல்லேலூயா.